மகர ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறி. சமீப காலமாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருக்கா? நீங்கள் முயற்சி பண்ணினாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்துங்க. அதுதான் உங்கள் இஷ்ட தெய்வமான முருகனுடைய அருள். இந்த மகர ராசி பலன்கள் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச முருகப்பெருமானுடைய பெயரை எழுதுங்க. அதோடு சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட நிதானத்திற்கும் உழைப்பிற்கும் எதற்கும் அஞ்சாத விடாமுயற்சிக்கும் பெயர் பெற்ற மகர ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஆதி சிவனின் அருளும் நவ கிரகங்களின் ஆசியும் எப்போதும் முழுமையாக கிடைக்கட்டும். மகர ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புதிரை அவிழ்க்க போகும் காலம். ஏன் இதை இன்று இவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறேன் தெரியுமா? நவ கிரகங்களின் இளவரசன் புதன் பகவான் மீன ராசியில தனது வக்ர கதியை தொடங்கி இன்று வேகம் பெறுகிறார். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகும் நேரம். உங்கள் மகர ராசியை பொறுத்தவரை புதன் பகவான் ஒரு மிக முக்கியமான பாக்கிய அதிபதி. உங்கள் அதிர்ஷ்டம், தந்தை வழி சொத்து, தூரதேச பயணம் மற்றும் தர்மத்தை தீர்மானிக்கும் 9ஆம் இடத்திற்கு அதிபதி அவர்தான். அதே சமயம் உங்கள் எதிரிகள், மறைமுக கடன்கள் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகளை குறிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி அவர்தான். இப்படி அதிர்ஷ்டத்தையும் ஆபத்தையும் தன் இரு கைகளில் வைத்திருக்கும் புதன் பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் அடைகிறார். 9ஆம் அதிபதி போய் 3ல வக்ரம் ஆகிறாரா? அப்போ அதிர்ஷ்டம் தடைபடுமா? 6ஆம் அதிபதி வக்ரம் ஆகிறதால எதிரிகள் தொல்லை அதிகமாகுமா என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். ஜோதிடத்தின் மகா ரகசியம் என்னவென்றால், ஒரு 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவது என்பது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கும். அதாவது நீங்கள் தேடி போகாத வெற்றி, உங்கள் எதிரிகளின் வீழ்ச்சி மற்றும் திடீர் வருமானம் உங்களை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம். மகர ராசி நேயர்களே, கடந்த சில மாதங்களாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? எவ்வளவு உழைச்சாலும் முன்னேற்றம் இல்லையே, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப போராட வேண்டி இருக்கே, அல்லது நம்மளை விட தகுதியற்றவங்க நம்மளை முந்திக்கிட்டு போறாங்களே என்று நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த நிலை மாறப்போகிறது. இந்த வக்ரபுதன் உங்கள் வீரியத்தை, உங்கள் தைரியத்தை ஒரு புதிய திசையில் திருப்ப போகிறார். இதுவரை முடங்கி கிடந்த உங்கள் திறமைகள் அனைத்தும் இப்போது புத்துயிர் பெறும். 3இல் வக்ரம் பெறும் புதன் உங்கள் எதிரிகளை உங்கள் காலடியில் மண்டியிட வைக்க போகிறாரா? உங்கள் நீண்டகால கடன் பிரச்சனை இந்த 15 நாட்களில் தீரப்போகிறதா? உங்கள் தைரியமான முடிவுகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தேடி தருமா? உங்கள் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், 3ஆம் இடம் என்பது முயற்சி. அங்கே அதிபதி வக்ரம் அடையும் போது நீங்கள் எடுக்கும் மிகச்சிறிய முயற்சியும் ஒரு பிரம்மாண்டமான விபரீத ராஜயோக வெற்றியாக மாறும். மகர ராசி நேயர்களே, இந்த வீடியோவில் நான் சொல்லப்போகும் தகவல்கள் உங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை தீர்மானிக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை முழுசா பாருங்க. எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நடுவில் நான் சொல்ல போகிற அந்த ரகசிய எச்சரிக்கை உங்களுக்கு வரமா போயிருங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா பெரும் நஷ்டத்தை தவிர்க்க உதவும். வாங்க வீடியோக்குள்ள நல்லா விரிவாக பார்க்க போகலாம். மகர ராசிக்கு இந்த வக்ரபுதன் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான பலன்களை இப்போது மிக விரிவாக ஆழமாக பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு நிகழப்போகும் அந்த மகா அதிசயம். இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக மிக முக்கியமான உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றப்போகும் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். மகர ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் 3ஆம் இடமான வீரியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றால் என்ன நடக்கும்? ஜோதிட சாஸ்திரத்தில் இது ஒரு மர்மமான அம்சம். 6ஆம் அதிபதி என்பவர் உங்கள் வாழ்க்கையின் தடைகள், சவால்கள் மற்றும் எதிரிகளை குறிப்பவர். அவர் தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இது உங்கள் ஜாதகத்தில் தூங்கிக் கொண்டிருந்த அந்த விபரீத ராஜயோகத்தை தட்டி எழுப்ப போகும் மகா ரகசியம். மகர ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் அந்த 3 பிரம்மாண்டமான அதிசயங்கள் என்னவென்று இப்போது அணுவணுவாக பார்ப்போம். எதிரிகளின் வீழ்ச்சியும் சத்ரு சம்ஹார யோகமும் அந்த மகா அதிசயம். முதலாவதாக மகர ராசிக்கு 6ஆம் இடம் என்பது உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் அந்த இருட்டு சக்திகள். கடந்த பல மாதங்களாக, ஏன் வருடங்களாக உங்களுக்கு பின்னால் குழி பறித்தவர்கள், உங்களை மேல் அதிகாரியிடம் போட்டு கொடுத்தவர்கள், உங்கள் குடும்பத்திற்குள் குழப்பத்தை விளைவித்தவர்கள் என அத்தனை பேரும் இப்போது தாங்கள்
வெட்டிய குழிக்கு தாங்களே விழப்போகிறார்கள். 3ஆம் இடம் என்பது உங்கள் கைகள், உங்கள் வீரியம். புதன் வக்ரமடைந்து அமர்வதால் உங்கள் எதிரிகளுக்கு தாங்களாகவே ஒரு வீழ்ச்சி ஏற்படும். அவர்கள் உங்கள் மீது தொடுத்த வழக்குகள், அவர்கள் செய்த சதி திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக திரும்பும். இது சத்ரு சம்ஹார யோகம் போல் உங்களுக்கு வேலை செய்யும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்னால் நீங்கள் ஒரு வெற்றியாளராக, அதே சமயம் அமைதியாக தலை நிமிர்ந்து நிற்கும் அந்த மகா அதிசயம் இங்கே நிகழும். உங்கள் மனமே அவர்களை நடுங்க வைக்கும். நீண்டகால கடன் சுமை தீர்தல், பொருளாதார மிராக்கிள். 2ஆவதாக 6ஆம் இடம் என்பது உங்கள் நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கும் கடன்களை குறிக்கும். அங்கே அதிபதி வக்ரமடைந்து 3இல் அமர்வதால் உங்கள் பொருளாதார நிலையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகிறது. எப்படிடா இந்த கடனை அடைக்க போறோம், வட்டி கட்டவே பாதி சம்பளம் போகுதே என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்த வேளையில் எதிர்பாராத ஒரு வருமானம் உங்களை தேடி வரும். குறிப்பாக உங்கள் 9ஆம் இடத்து பாக்கியாதிபதியான புதனும் வக்ரமாவதால் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் அல்லது தூர தேசத்தில் இருந்தும் வரும் ஒரு மிகப்பெரிய தொகை மூலம் உங்கள் கடன் சுமைகளை ஒரே அடியில் தீர்க்க போகிறீர்கள். புதிய கடன் வாங்கும் சூழல் மாறி பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். உங்கள் கௌரவத்தை சோதித்த பண பிரச்சனைகள் ஒரு சுபமான முடிவுக்கு வரும். இது உங்கள் நிதி சுதந்திரத்தின் மகா அதிசயம். பாக்கியம் விழித்துக் கொள்ளுதல் மற்றும் தூரதேச பயணங்கள். 3ஆவதாக உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி புதன் 3இல் வக்ரம் பெறுவது என்பது உங்கள் அதிர்ஷ்ட கதவு மீண்டும் திறக்கப்படுவதற்கான அறிகுறி. கடந்த காலத்தில் நீங்கள் முயற்சி செய்து கடைசி நேரத்தில் கைவிட்டு போன அந்த வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூர் வேலை வாய்ப்பு இப்போது மீண்டும் உங்களை தேடி வரும். விசா சிக்கலால் முடங்கி கிடந்தவர்கள் ஒரு அதிசயம் போல் அனுமதி கிடைக்கும். அதே போல தந்தை வழி உறவினருடன் இருந்த மன கசப்புகள் நீங்கி ஒரு பெரிய காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்கள் தெய்வ பலம் இப்போது அமைதியாக வேலை செய்ய தொடங்கும். நீங்கள் எப்போதோ செய்த தர்மம் இப்போது பல மடங்காக உங்கள் கௌரவத்தை உயர்த்த போகிறது. உங்களை உதாசனப்படுத்திய சொந்தங்கள், மகர ராசிக்காரங்க இப்படி ஒரு உயரத்துக்கு போயிட்டானே என்று வியந்து பார்க்கும் மகா அதிசயம் இங்கே அரங்கேறும். மகர ராசி நேயர்களே, நீங்கள் ஒரு புயலை போல வீரியத்துடன் செயல்படுவீர்கள். வேகம் இருக்கும் இடத்தில் விவேகமும் இருக்க வேண்டும். ஒரு வைரக்கல்லை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ அப்படி ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு தேவை. அந்த படுகுழியில் நீங்கள் மீண்டும் விழாமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய அந்த மகா எச்சரிக்கை என்ன என்று பாருங்கள். அடுத்து அந்த வாயை திறக்காதீங்க என்கின்ற எச்சரிக்கை பகுதியை மிக மிக விரிவாக பார்ப்போம். இதை கேட்டால் மட்டுமே உங்கள் விபரீத ராஜயோகத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். வாயை திறக்காதீங்க. மகர ராசிக்கான அந்த மகா எச்சரிக்கை. மகர ராசி நேயர்களே, இதுவரை நாம் பார்த்த அந்த விபரீத ராஜயோகம் மற்றும் எதிரிகளின் வீழ்ச்சி உங்களை ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தில் ஆழ்த்தி இருக்கலாம். ஆனால் ஒரு மலை உச்சிக்கு ஏறுவது எவ்வளவு சிரமமோ அங்கிருந்து தவறி விழுவது அவ்வளவு எளிது. உங்கள் 6 மற்றும் 9ஆம் அதிபதி 3ஆம் இடமான வீரியஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது என்பது ஒரு பக்கம் உங்களுக்கு வெற்றியை தந்தாலும் மறுபக்கம் உங்கள் வார்த்தைகளிலேயே உங்களுக்கு யமனாக மாற்ற ஒரு மிகப்பெரிய சதிவலை பின்னப்படுகிறது. அந்த படுகுடியில் நீங்கள் விழாமல் இருக்க நான் சொல்லும் ஒரு ரகசிய மந்திரம்: வாயை திறக்காதீங்க. நிதானமான மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் அமைதிதான் உங்கள் கௌரவத்தையும் உங்கள் குடும்ப நிம்மதியையும் காப்பாற்ற போகிறது. ஏன் இதை இவ்வளவு ஆக்ரோஷமாக சொல்கிறேன்? இதற்கான ஜோதிட காரணங்களை இப்போது மிக ஆழமாக பார்ப்போம். சகோதரர்களுடன் மனக்கசப்பு. 10 வருட பந்தம் உடைய போகிறதா? 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரர்களை குறிக்கும் இடம். அங்கு அதிபதி, எதிரி ஸ்தான அதிபதி வக்ரம் பெறுவது என்பது உங்கள் இரத்த பந்தங்களுக்குள்ளே ஒரு விரிசலை உண்டாக்க பார்க்கும். உங்கள் தம்பி அல்லது தங்கையுடன் பேசும்போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் விளையாட்டாக சொல்லும் ஒரு விஷயம் அல்லது பழைய சொத்து விஷயத்தை பற்றி நீங்கள் எடுக்கும் ஒரு விவாதம் ஒரு மிகப்பெரிய சண்டையில் போய் முடியும். இவன் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள் இந்த வக்ர புதன் விதைத்து விடுவார். 10 வருடங்களாக இருந்த பாசம் ஒரே நிமிடம் வாய் பேசுறதுனால அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தா அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகிறக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் குடும்ப விஷயங்களில் காரியம் முடியும் வரை வாயை திறக்காதீங்க. பயணங்களில் ஆபத்து மற்றும் ஆவண சிதைவு. 3ஆம் இடம் என்பது குறுகிய தூர பயணங்களை குறிக்கும். அங்கு 9ஆம் அதிபதி வக்ரம் அடைந்து 6ஆம் அதிபதியுடன் இணைவதால் உங்கள் பயணங்களில் ஒரு மிகப்பெரிய
ஒரு குளறுபடி நடக்க போதுங்க. நீங்கள் செய்யும் பயணங்களில் உங்கள் ஆவணங்கள், பாஸ்போர்ட் அல்லது மிக முக்கியமான ஃபைல்களை மிக ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன கவனக்குறைவு அல்லது ஒரு தேவையற்ற வாக்குவாதம் உங்கள் பயணத்தை ரத்து செய்ய வைக்கும். வண்டியில் போகும்போது யாரிடமாவது போனில் வாக்குவாதம் செய்தால் அது விபத்திற்கு வழிவகுக்கும். உங்கள் கவனம் சாலையில் இருக்கட்டும், உங்கள் வாய் மூடியே இருக்கட்டும். மறைமுக எதிரிகள், சதி மற்றும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வாயை ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி 3இல் வக்ரமாவதால் உங்கள் கம்யூனிகேஷன் விஷயத்தில் மிக அதிக ஜாக்கிரதை தேவைங்க. நீங்கள் அனுப்புகிற ஒரு மெசேஜ் அல்லது ஃபோனில் ஒருவரை பற்றி பேசும் ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட ரெக்கார்ட் செய்யப்பட்டு உங்களுக்கு அதுவே எதிராக திருப்பப்படும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மேல் அதிகாரியை பற்றி தெரியாமல் கூட யாரிடமும் குறை சொல்லாதீர்கள். நீங்கள் நம்பும் நபரை உங்களை காட்டி கொடுக்கும் ஒரு மர்மமான சூழல் இங்கே நிலவுகிறது. உங்கள் ஐடியாக்களை யாரிடமும் பகிராதீர்கள். வெற்றி உங்கள் கைக்கு வரும் வரை உங்கள் திட்டங்களை பற்றி யாரிடமும் மூச்சு விடாதீர்கள். தந்தை வழி உறவுகளில் வரும் விரிசல் 9ஆம் அதிபதி வக்ரமாவதால் உங்கள் தந்தை அல்லது தந்தை வழி உறவினருடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரலாம். பெரியவங்க தானே சொல்றாங்க என்று விட்டு கொடுத்து போங்கள். அவர்களுக்கு பதில் சொல்ல போய் உங்களுக்கு பாக்கிய யோகத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். மகர ராசி நேயர்களே, நீங்கள் சனியின் மைந்தர்கள். சனி பகவானுக்கு பிடித்ததே அமைதியும் நீதியும் தான். நீங்கள் ஒரு முனிவரை போல அமைதி காத்தால் அந்த விபரீத ராஜயோகம் உங்கள் வீட்டு வாசலில் தவம் கிடைக்கும். நீங்கள் வாயை திறந்தால் எதிரிகள் கை ஓங்கிவிடும். உங்கள் அமைதியே உங்கள் ஆயுதம். இது உங்களுக்கு பெரும் மகா எச்சரிக்கை. மகர ராசிக்கான மகா ரகசிய பரிகாரங்கள். இதுவரை மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் வக்ரம் பெறும் புதன் பகவான் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான விபரீத ராஜயோகத்தையும் அதே சமயம் உங்கள் கௌரவத்தை சிதைக்க பார்க்கும் அந்த மகா எச்சரிக்கைகளையும் பார்த்தோம். இப்போது அந்த தடைகளை தகர்த்தெறிந்துவிட்டு புதன் பகவானின் அருளையும் உங்கள் ராசிநாதன் சனி பகவானின் ஆசியும் பெற்று உங்கள் அந்த இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய அந்த 5 மகா ரகசிய பரிகாரங்கள் என்னவென்று பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, 3ஆம் இடம் என்பது வீரியம் மற்றும் தைரியம். அங்கே வக்ரம் பெறும் புதனால் ஏற்படும் குழப்பங்களை தீர்க்க நீங்கள் ஒரு மகா சக்தியை சரணடைய வேண்டும். ஸ்ரீ ராமதூதன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றியை உறுதி செய்ய புதன் பகவானின் வக்ரகதியால் ஏற்படும் புத்தி தடுமாற்றத்தை சரி செய்யும் ஒரே சக்தி ஆஞ்சநேயர் மட்டுமே. செய்முறை: சனிக்கிழமை அல்லது புதன்கிழமைகள் அன்று ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்கள். மந்திரம்: ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகே தன்னோ ஹனுமன் பிரச்சோதயா அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை சொல்லுங்க. ஆஞ்சநேயரை வணங்குவதால் உங்கள் 3ஆம் இடத்து வீரியம் பலப்படும். எதிரிகள் உங்களுக்கு எதிராக செய்யும் சதி திட்டங்கள் அனைத்தும் ஆஞ்சநேயரின் அருளால் தவிடுபொடியாகும். கருப்பு உளுந்து தானம். கடன் மற்றும் நோய் தீர உங்கள் ராசிநாதன் சனியின் அம்சம் கொண்ட கருப்பு உளுந்தை தானம் செய்வது 6ஆம் இடத்து வக்ரபுதனால் வரும் கடன்களை தீர்க்கும். வழிமுறை: சனிக்கிழமைகள் அன்று ஒரு கைப்பிடி கருப்பு உளுந்தை ஒரு கருப்பு துணியில் முடிந்து அதை ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு தானமாக வழங்குங்கள். இது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கர்ம வினைகளை குறைக்கும். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைக்கும் கடன் பிரச்சனைகள் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகள் ஒரு முடிவுக்கு வரும். பறவைகளுக்கு தானியங்கள் மற்றும் தண்ணீர். புதன் அருள் பெற 3ஆம் இடம் என்பது வான்வெளி தொடர்பை குறிக்கும். புதன் வித்யாகாரகன் மட்டுமல்ல, தகவல் தொடர்பிற்கும் அதிபதி. செய்முறை: தினமும் உங்கள் வீட்டின் மொட்டை மாடியில் அல்லது பால்கனியில் பறவைகளுக்கு பச்சை பயிறு அல்லது தானியங்களை வையுங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைப்பதை மறக்காதீர்கள். ரகசியம்: பறவைகளுக்கு நீங்கள் செய்யும் இந்த சிறு உதவி உங்கள் ஜாதகத்தில் மறைந்திருக்கும் வக்ர புதனை சாந்தப்படுத்தும். இதன் மூலம் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் தடையின்றி வெற்றி பெறும். பழைய இரும்பு மற்றும் உடைந்த பொருட்களை நீக்குதல். மகர ராசி நேயர்களே, 3ஆம் இடம் என்பது உங்கள் வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை குறிக்கும். அங்கே வக்ர புதன் இருக்கும்போது தேவையற்ற பொருட்கள் எதிர்மறை ஆற்றலை உண்டாக்கும். பரிந்துரை: உங்கள் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக பயன்படுத்தாத பழைய இரும்பு பொருட்களை, உடைந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் இருந்தால் அவற்றை உடனடியாக அகற்றுங்கள். பழைய இரும்பு சனி மற்றும் புதனின் வக்ர கதியால் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும். இவற்றை அகற்றுவதன் மூலம் உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவு பிறக்கும். புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். பசுமாட்டிற்கு வெள்ளம் மற்றும் ரொட்டி வழங்குதல். 9ஆம் அதிபதி வக்ரமாவதால் பித்ருக்களின் ஆசியை பெற மிகச்சிறந்த பரிகாரம். செய்முறை: ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை அன்று பசுமாட்டிற்கு சிறிது வெள்ளம் கலந்த கோதுமை ரொட்டி அல்லது பழங்களை வழங்குங்கள். ரகசியம்: 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம்.
பசுவை வணங்குவதன் மூலம் உங்கள் முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இதனால் தடைபட்ட வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் தந்தை வழி சொத்து சிக்கல்கள் மிக எளிதாக தீரும். இந்த 5 பரிகாரங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். மகர ராசி என்பது வைராகியத்தின் சின்னம். உங்கள் வைராகியத்தோடு இந்த தெய்வீக பரிகாரங்களையும் சேர்த்தால் நீங்கள் ஒரு வெற்றியாளராக ஜொலிப்பீங்க. மகர ராசி நேயர்களே, காலம் உங்களை சோதிப்பது போல தெரிந்தாலும் உண்மையில் அது உங்களை ஒரு மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்திற்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் இழந்த அத்தனை கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் வட்டியும் முதலமாக திருப்பி பெறப்போகும் காலம் வந்துவிட்டது. உங்கள் 3ஆம் இடத்தில் வக்ரம் பெறும் புதன் உங்கள் புத்திக்கு உங்கள் வீரியத்திற்கு ஒரு புதிய சக்தியை தரப்போறார். உங்கள் எதிரிகள் தானாகவே வீழ்வார்கள். உங்கள் கடன் சுமைகள் ஒரு மிராக்கிள் போல குறையும். பாக்கியாதிபதி வக்ரமாவதால் உங்கள் அதிர்ஷ்ட கதவு ஒரு முறை பலமாக தட்டும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆனால் மகர ராசி நேயர்களே, ஒன்றை மட்டும் மறந்துவிடாதீர்கள். 6ஆம் அதிபதி வக்ரம் அடையும் போது உங்கள் வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால தான் இந்த வீடியோவில் மீண்டும் வலியுறுத்துகிறேன், வாயை திறக்காதீங்க. உங்கள் ரகசிய எதிரிடம் பேசும்போது, உங்கள் குடும்ப ரகசியங்களை பகிரும்போது, சமூக வலைதளங்களில் கருத்து சொல்லும்போது மிக எச்சரிக்கையுடன் இருங்கள். நீங்கள் காக்கும் அந்த தர்ம அமைதிதான் ஒரு பிரம்மாண்டமான ராஜ வாழ்க்கையை உங்களுக்கு உறுதி செய்யும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.